நீங்கள் உலகின் எந்த நாட்டில் இருந்தாலும் ஈரான் போர் ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் நாட்டையும் உங்களையும் பாதிக்கின்றது, இல்லை என்று எவராலும் கூற முடியாது. நீங்கள் ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படைப்பிரிவின் தீவிர ஆதரவாளராக இருக்கலாம், எதிர்ப்பாளராக இருக்கலாம், நடுநிலைவாதியாக இருக்கலாம், அல்லது எந்த அபிப்பிராயமும் இல்லாது இருக்கலாம். பாதிப்பு எல்லோருக்கும் உண்டு. இந்த விவகாரம் எப்படி முடியும் அல்லது எங்கே போய் முடியும் என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் நிச்சயம் எல்லோருக்கும் இருக்கும், நாங்கள் உட்பட. ஈரானியர்களுக்கு அதற்கான பாடத்திட்டம் ஏற்கனவே உண்டு. அதுதான் அவர்களது பழைய நடவடிக்கை. அதை நோக்கித்தான் அவர்கள் போகின்றார்கள். அதை தெரிந்து கொண்டால் நமக்கு நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இந்த காணொளியை முழுமையாக பார்த்தால் உங்களுக்கும் எங்களுக்கும் என்ன காத்திருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ளலாம். அதை பார்க்கலாம். அதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீர்கள். நீங்கள் மறக்க மாட்டீர்கள், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகின்றோம். 1980களில் நடந்த டேங்கர் போரின் போது ஈரான் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்ட ஏவுகணைகள், கன்னிவெடிகள் மற்றும் வேக படகுகளை பயன்படுத்தியது. ஈரான் அப்போதும் ஹார்மோஸ் நீரிணையினை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயன்றது. அப்போது தெஹ்ரானின் பிடியை உடைக்க அமெரிக்க கடற்படையினர் ஒரு மிகப்பெரிய ராணுவ நடவடிக்கையை மேற்கொண்டனர். ஆழ்கடல் எண்ணெய் தளங்களிலிருந்து ஈரானிய கட்டளை மையங்களை அமெரிக்க படைகள் தரை மட்டமாக்கின. அது பழைய கதை. இப்போது நிலைமை இன்னமும் தீவிரமாகி உள்ளது. காரணம், ஈரான் தமது ட்ரங்க் பட்டியில் புதைத்து வைத்த பழைய உக்திகளுடன் இப்போது ஈரானிடம் ஒரு பெரிய ஆளற்ற விமான தாக்குதல் படை உள்ளது. இது புதிது. ஆளற்ற தாக்குதல் விமானப்படை ஈரானின் ராணுவ வலிமையை பல மடங்கு அதிகரிக்கும் காரணியாக செயற்படுகின்றது. இதுவரை பாரசீக வளைகுடாவிலே முடங்கி கிடக்கும் கப்பல்களை பாதுகாத்து அழைத்துச் செல்ல அமெரிக்க கடற்படை தனது போர்க்கப்பல்களை பாதுகாப்பு பணிக்கு அனுப்பவில்லை. அந்த கடல் பகுதியிலிருந்து ஆதரவு மட்டும் கொடுக்கின்றது. மாட்டிக்கொண்ட வர்த்தக கப்பல்களில் உங்கள் நாட்டு கப்பல்களும் உள்ளன, எங்கள் நாட்டு கப்பல்களும் உள்ளன. உங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய பொருட்களும் உள்ளன, எங்கள் வீட்டுக்கு வர வேண்டிய பொருட்களும் உள்ளன. இடையே நிற்பது ஈரான். இன உணர்வு எல்லாவற்றையும் கடந்து இது நாளை காலை 6 மணிக்கு நீங்களும் நாங்களும் எதிர்நோக்கப் போகும் ஒரு பொருளாதார பிரச்சினை, தட்டுப்பாட்டு பிரச்சினை. பொருளாதார வல்லமை உள்ள சில பெரிய நாடுகள் பொதுமக்களுக்கு நிவாரணங்களை கொடுக்கின்றன. எல்லா நாடுகளாலும் அது முடியாது. உங்கள் நாடு என்ன நிவாரணம் கொடுக்கின்றது என்பது உங்களுக்குத்தான் தெரியும். அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையே நிலவிய போர் நிறுத்தத்தால் சுமார் 1 மாதம் அமைதி நிலவியது. ஆனால் கப்பல்களை பாதுகாக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த புதிய முயற்சி இப்போது பதற்றத்தை ஏற்றியுள்ளது. திங்கட்கிழமை இந்த கப்பல்கள் மீது ஈரான் மீண்டும் தாக்குதல் நடத்தியது. இன்றைய போர் 1980களின் டேங்கர் போரிலிருந்து முற்றிலுமே மாறுபட்டது. அன்று ஈராக்குக்கும் ஈரானும் ஒருவரையொருவர் வீழ்த்த எண்ணெய் உட்கட்டமைப்புகளை தாக்கின. அதனால்தான் அதற்கு அந்த பெயர் வந்தது. அப்போது இடையில் சிக்கிய ஒரு சில எண்ணெய் கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்கா தலையிட்டது. அதே நாடுகள், அதே கடற்பகுதி. ஆனால் இன்றைய அரசியலும் அச்சுறுத்தல்களும் முற்றிலும் வேறானவை. இருப்பினும் ஈரானின் வியூகம் கடந்த 50 ஆண்டுகளாக மாறவில்லை. இப்போதும் அதே பாணியை கையாளுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். ஈரானிய மக்களுக்கு கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளும் சக்தி உள்ளது என்பதில் சந்தேகமில்லை. உங்களுக்கும் எங்களுக்கும் அது இருக்கிறதா என்பதுதான் கேள்வியே. 1980களில் இருந்தே பிராந்திய கடல் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவர ஈரான் ஒரு விசித்திரமான வியூகத்தை பயன்படுத்துகின்றது. இது மற்றவர்கள் மீது அதிக செலவுகளை சுமத்தும் வியூகம் என்று அழைக்கப்படுகின்றது.
அங்கு சிக்கியுள்ள பெரும்பாலான கப்பல்கள் ஆசியாவிற்கு பொருட்கள் மற்றும் எரிசக்தியை கொண்டு செல்லும் கப்பல்கள். அடுத்த பாதிப்பு ஐரோப்பாவுக்கு. வட அமெரிக்காவில் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோவுக்கு பசிபிக் கடல் உள்ளது. தட்டுப்பாடு ஏற்படாது. தெஹ்ரானின் அனுமதியின்றி நீரிணையை கடக்க முயல வேண்டாம் என்று மாலுமிகளுக்கு ஈரான் எச்சரிக்கை வெளியிட்டுள்ளது. அமெரிக்க படைகள் இந்த பக்கமே வரக்கூடாது என்று அது எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் 2 மாதங்களுக்கு முன்பு தாக்கப்பட்ட பிறகு ஈரானின் புரட்சிகர காவல் படை ஆக்ரோஷமாக செயற்படுகின்றது. அது 25க்கும் மேற்பட்ட வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானிய தாக்குதல்களுக்கு எந்த கப்பலும் தப்பவில்லை. இந்திய கப்பல்கள், இலங்கைக்கு போகும் கப்பல்கள், சிங்கப்பூர், மலேசியா என்ற எந்த வேறுபாடும் இல்லை. இதில் ஓரளவு அதிர்ஷ்டம் செய்த நாடு பாகிஸ்தான் தான். பாகிஸ்தான் கப்பல்களை ஈரான் தாக்குவதிலே மாறாக அனுமதித்தது. அதனால் பாகிஸ்தான் ஆதரவாளர்கள் ஈரானை போற்றி புகழ்கின்றார்கள். மறுபக்கத்தில் அமெரிக்காவுக்கு பாகிஸ்தானும் மிக நெருக்கமான நாடு. அதனால் அவர்களுக்கு இந்த பக்கமும் சிக்கல்கள் இல்லை, அந்த பக்கமும் சிக்கல்கள் இல்லை. ஆனால் ஏராளமான பொருட்களை கொண்டு வர அவர்களிடம் பணமும் இல்லை. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை பிரிவு 2 கப்பல்களை கைப்பற்றி உள்ளது. உலக எண்ணெய் விநியோக பாதையை திறம்பட முடக்கியுள்ளது. டேங்கர் போரின் போது செய்தது போல தற்போதும் ஈரான் தனது புவியியல் பலத்தை பயன்படுத்துகின்றது. ஆனால் அன்று ஈரானின் நோக்கம் அமெரிக்காவை மோதலுக்கு இழுக்காமல் எண்ணெய் விலையை உயர்த்துவதாக மட்டுமே இருந்தது. இன்றைய நிலைமை முற்றிலும் வேறானது. ஈரானின் தற்போதைய தலைவர்கள் தங்கள் இருப்பை தக்க வைக்க போராடுகின்றனர். ஈரானிய சுப்ரீம் தலைவர் ஒற்றை வினாடியில் மறைந்து விட்டார். புதிய சுப்ரீம் தலைவர் மறைந்தே இருக்கின்றார். ஈரானியர்கள் தமது நிலையை சீர்படுத்த உலக பொது பொருளாதாரத்தை சிதைக்க முடிவு செய்துள்ளனர். இதுதான் நாம் கூறிய 2 கண் 1 கண் கதை. அந்த ஒரு கண்ணில் உங்கள் நாடு, எங்கள் நாடு, உங்கள் வீடு, எங்கள் வீடு எல்லாமே உள்ளன. ஈரானியர்கள் பிராந்திய எண்ணெய் ஏற்றுமதியை முடக்க முயல்கின்றனர். 1980களில் ஈரான் ஒரு இளம் நாடாக இருந்தது. ஈரானால் ஏற்படுத்தக்கூடிய சேதம் குறைவு. ஆனால் இன்று அது ரஷ்யா மற்றும் சீனாவுடன் வலுவான கூட்டணியை கொண்டுள்ளது. நவீன ஆளற்ற விமானங்கள் போன்ற ஆயுதங்கள் அதனிடம் உள்ளன. அன்று ஜனாதிபதி டொனால்ட் ரேகன் தயக்கத்துடன் அமெரிக்க கடற்படையை போரில் ஈடுபடுத்தினார். அப்போது அமெரிக்காவிடமிருந்து 600 கப்பல்களில் 30 கப்பல்கள் இந்த பணிக்காக அனுப்பப்பட்டன. அமெரிக்க போர்க்கப்பல்கள் பாரசீக வளைகுடாவிற்குள் வெகு தூரம் ஊடுருவிச் சென்றன. இன்று அமெரிக்க கடற்படையிடம் அத்தகைய போர்க்கப்பல்கள் இல்லை. கடற்படையின் அளவும் பாதியாக குறைந்துவிட்டது. அமெரிக்க மத்திய கட்டளத்திலும் சென்கோம் ஈரானை தூரத்திலிருந்தே எதிர்கொள்கின்றது. ஈரானிய துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களை தடுக்க சுமார் 12 கப்பல்களையும் 100க்கும் மேற்பட்ட விமானங்களையும் அது பயன்படுத்தியுள்ளது. தெஹ்ரானை முடக்கி அதன் சிதைந்த பொருளாதாரத்திற்கு அழுத்தம் கொடுப்பதே இதன் நோக்கம். நீரிணையை திறக்க ஈரானை வற்புறுத்த அமெரிக்கா முயல்கின்றது. இந்த நடவடிக்கை நீரிணைக்கு வெளியே ஓமன் வளைகுடாவிலும் அதற்கு அப்பாலும் நீடிக்கின்றது. ஈரானால் தாக்கப்படும் அபாயம் இருப்பதையும் அமெரிக்கா உணர்ந்துள்ளது. டேங்கர் போரில் இருந்த முறையான பாதுகாப்பு படையை போலன்றி தற்போது ஒரு இராணுவ கண்காணிப்பாக மட்டுமே தெரிகின்றது. ஈரானிய படைகள் அமெரிக்க வணிக கப்பல்கள் மீது தாக்கினால் மட்டுமே அமெரிக்கா தனது தற்காப்பு திறன்களை பயன்படுத்தும். உங்கள் நாட்டு கப்பல் தாக்கப்பட்டால் நீங்கள்தான் பார்த்து கொள்ள வேண்டும். இதை இந்தியா தமது 2 கப்பல்கள் ஈரானால் தாக்கப்பட்ட போது தெளிவாக உணர்ந்து கொண்டது. குறைந்தபட்சம் 18 இந்திய கப்பல்கள் அங்கு முடக்கப்பட்ட நிலையில் உள்ளன. 1987இல் அமெரிக்கா மத்திய கிழக்கு எண்ணெயை அதிகம் நம்பியிருந்தது. அப்போது
குவைத் நாட்டு எண்ணெய் கப்பல்கள் ஈரானால் தாக்கப்பட்டன. இதை அடுத்து குவைத் கப்பல்களை அமெரிக்க கொடியேந்திய கப்பல்களாக மாற்ற டொனால்ட் ரீகன் ஒப்புக்கொண்டார். குவைத் ரஷ்யாவின் உதவியை நாடிய பிறகே அவர் இந்த முடிவை எடுத்தார். இந்த பணியை தொடங்குவதற்கு முன்பே அமெரிக்கா ஒரு பேரிழப்பை சந்தித்தது. ஈராக்கிய விமானம் ஒன்று தவறுதலாக 2 எக்ஸோசிட் ஏவுகணைகளை USS ஸ்டார்க் எனும் அமெரிக்க போர்க்கப்பல் மீது ஏவியது. இதில் 37 அமெரிக்க துருப்புக்கள் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயம் அடைந்தனர். யானட்ஸ்வில் என்று அழைக்கப்படும் இந்த நடவடிக்கையில் அமெரிக்கா தனது பயண பாதைகளை முன்னதாகவே அறிவித்தது. அமெரிக்க கடற்படையை கண்டால் ஈரான் அஞ்சும் என்று அமெரிக்கா கருதியது. ஆனால் முதல் நடவடிக்கையிலேயே ஒரு கப்பல் ஈரானிய கன்னிவடியில் சிக்கியது. இது அமெரிக்காவின் வலிமையின் மீதான நம்பிக்கையினை சிதைத்தது. 1988 ஈரான் வாரம் தோறும் வணிக கப்பல்களை தாக்கியது. இதனால் 10 மேற்கத்திய நாடுகள் மற்றும் 8 பிராந்திய நாடுகளின் கடற்படைகள் ரோந்து பணியிலே ஈடுபட்டன. அமெரிக்கா தனது பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்தியது. ஈரானிய படைகள் நேரடியாக அமெரிக்க கப்பல்களை தாக்கவில்லை என்றாலும் வேக படகுகள் மூலம் அச்சுறுத்தி வந்தன. அப்படியான வேக படகுகளை அமெரிக்கா தற்போது சுட்டு மூழ்கடிக்கின்றது. ஈரான் தற்போது பழைய பாட புத்தகத்தை கையில் எடுத்துள்ளது. இதில் எந்த நாட்டு கப்பலும் தாக்கப்படலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.